நண்பர்களுக்கு வணக்கம். மருத்துவத்தை பற்றி மேலோட்டமாக நிறைய தகவல்கள் இன்றைக்கி நமக்கு கிடைக்குது. அலோபதி மருத்துவம் தான் சிறந்தது, மூலிகை மருத்துவம் தான் சிறந்தது, ஆற்றல் அடிப்படையிலான ஹோமியோபதி, அக்குபங்சர் போன்றவை தான் சிறந்தது. இப்படி ஆளாளுக்கு நிறைய தகவல்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எல்லா மருத்துவத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் இங்கே தேவை இருக்கிறதுனால தான் அப்படியான மருத்துவங்கள் சமூகத்தில் இன்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது மருத்துவம் அப்படின்றத ரொம்ப மேலோட்டமாக அணுகக்கூடாது. நாம் நுனிப்புல் மேயிற மாதிரி இனிமேல் நம்மளால் இருக்க முடியாது. நாம் ஒரு தெளிவான ஒரு புரிதலுக்கு வந்தால் தான் நம்மளை ஆரோக்கியமாக நம்மளால் வச்சுக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இங்கே நிறைய தகவல்கள் இன்றைக்கி ரொம்ப வேகமாக நம்மளை நோக்கி வருது. ஆனால் அதில் எது சரியானது அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையை ஆழ்ந்து தேடணும். அந்த தேடல் நமக்குள்ளே இருக்கணும். மருத்துவம்ன்றது ரொம்ப பொதுப்படையானது இல்லை. இந்த மாத்திரையை போட்டிங்கன்னா எந்த காய்ச்சலாக இருந்தாலும் விட்டுடணும்னு சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி மூலிகைகளில் இந்த மூலிகை நீங்கள் கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய சிறுநீரக ஃபெயிலியர் கூட இது சரி பண்ணிடும். இந்த மூலிகை 10 அரைச்சி போட்டிங்கன்னா 10 வருஷமாக இருக்கிற ஒத்த தலைவி கூட 2 நாளில் சரியாக போயிடும். இதை சாப்பிட்டிங்கன்னா குபுன்னு ரத்தம் ஊறும். இப்படியெல்லாம் நம்மளை நோக்கி தகவல்கள் வரும். ஆனால் இப்போ இதில் எது சரி எது தப்பு நம்ம புரியணும் இல்லையா? அப்போது அடிப்படைகளை பற்றின ஆழமான ஒரு புரிதல் நமக்கு வேணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சத்துக்களை பற்றி இங்கே நிறைய பேசுகிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சத்தான உணவு சாப்பிட்டா ஆரோக்கியம் வந்துடும் அப்படின்னு சொன்னால், சத்தான உணவை வாங்குற சக்தி இருக்கிற எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் அது நம்ம பார்க்குற யதார்த்தம் இல்லை. அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் சத்தானதை சாப்பிட்டாலும் அந்த சத்துக்களை உடல் தன்வயப்படுத்த முடியணும். அதை செரித்து தனக்கானதாக மாற்றிக்க முடியணும். அந்த அளவுக்கு செரிமானம் மேம்பட்டு இருக்கணும். அப்போ இது ரொம்ப அடிப்படையான புரிதல் இல்லையா? இந்த புரிதல் இருந்தால் தான் நமக்கு என்ன புரியும்னா, எது சத்தான உணவு அப்படின்னா, நல்ல செரிமானம், நல்ல மேம்பட்ட நிலையில் ஒரு செரிமானம் நடக்குது அப்படின்னா, அந்த உடலுக்கு நீங்கள் எந்த உணவு கொடுத்தாலும் அது சத்தான உணவு. ஏன்னா உணவுன்னு இருந்தால் அதில் சத்துக்கள் இருக்கும். இப்போ செரிமானம் மேம்பட்டு இருந்தால் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே உடல் தன்வயப்படுத்திடும். ஆனால் நீங்கள் செரிமான ஆற்றல் இல்லாத ஒரு உடலுக்கு எவ்வளவு சத்தான ஒரு உணவை கொடுத்தாலும் அது பலன் இல்லாமல் போயிடும். இது ஒரு அடிப்படை இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உடலில் வெப்பச்சமநிலை ரொம்ப முக்கியம். அப்போது அதிகப்படியான வெப்பம் உடலில் இருக்கக்கூடாது. வெப்பம் ரொம்பவும் குறைந்து குளிர்ந்தும் போயிடக்கூடாது. அப்போ உடல் உழைப்பும் ஓய்வும் இரவு தூக்கமும் இதை முக்கியத்துவம் கொடுத்து செய்கிற விஷயங்கள். குளியல், தூக்கம், அப்புறம் நம்ம உடல் உழைப்பு, இதெல்லாம் உடலோட வெப்பநிலையை சார்ந்த விஷயங்கள். அப்போ இது ஒவ்வொன்றுத்தினுடைய ரோல் என்ன? அந்த வெப்பநிலையில் உள்ள வெப்பம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு கூடிக்கிட்டே போச்சுன்னா அதை வெளியேற்றது ஒரு பகுதியாக கூட காய்ச்சல் ஏற்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள். பகலில் எந்த மாதிரி உணவு சாப்பிட்றது சரி, இரவில் என்ன சாப்பிட்றது சரி, காலநிலைக்கு ஏற்ற மாதிரி வெளியில் வெப்பம் இருந்தால் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாரம்பரியமாக, மழையில் என்ன சாப்பிட்ருந்தோம், இந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்த அடிப்படையான மருத்துவ உண்மைகளை பற்றின தகவல்களும் அதை செயல்படுத்தி ஏற்படுற அனுபவங்களும் தான் நமக்கு ஆதார அறிவு. அந்த அறிவை நம்ம தேடாமல் நம்மளால் நோய் பற்றிய பயம் இல்லாமலோ ஆரோக்கியமாகவோ வாழவே முடியாது. அதனால் அந்த தேடல் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உடல் நலத்தை அடைவீங்க. நன்றி.